அருண்மறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை இப்போ இந்த ஆலயம் வந்து எப்பத்துல இருந்து இங்க உருவாக்குனீங்க? இப்போ இதுல முதல்ல இருந்தே இருந்ததா இல்ல இப்பதான் வந்து புதுசா நிர்வகிச்சிருக்கீங்க? பெருமாள் கோயில் வந்து புதுசா இப்பதான் 7 வருஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து கிங்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சதாம் ஹுசேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு. அதோட சாயல் வந்து இந்த இடத்துல கட்டியிருக்காங்க புதுசா. ஸோ அந்த கோவிலை பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்த உடனே இங்க ஒரு சிலை இருக்கு. என்ன சிலை அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். வந்து எவ்வளவு ஹைட் கட்டியிருக்காங்க பாருங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் கோவிலுக்கு முன்னாடியே இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே உள்ள போகலாம். ரொம்ப அழகா சில்வர் கலர்ல சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வாங்க இன்னும் உள்ள போகலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்து உள்ள வந்துட்டோம் ஓரளவுக்கு. இப்போ எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா கோவிலோட மிக அருகாமையில் நின்றுட்டு இருக்கோம். இன்னும் கோவில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்களையோ இல்லை நீங்களோ இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய பிளேசஸ் இருக்குங்க. அதை தான் இப்போ காட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே பார்க்கறதுக்காக பறவைங்க இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புறா இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். நல்லா வந்த உடனே அழகாக பார்க்கறதுக்காக இது வந்து வச்சுட்டு இருக்காங்க, வளர்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நிறைய வகையான பறவைகள் இருக்குது. நிறைய வகையான பறவைகளோட பேர் எனக்கு தெரியாது, அதனால் பறவைகள்லாம் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இன்னும் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, இந்த கோவிலோட நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வாஸ்து எலின்னுட்டு ஒன்று காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாஸ்து எலி நல்லா இருக்கு, ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்களும் பாருங்க, வந்தீங்கன்னா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாஸ்து எலி நல்லா பக்காவா இருக்கு, நல்லா குட்டுக்கிட்டையா சூப்பரா இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதோட மருந்து ஏதாச்சும் மருந்து நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த எலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளும் சாப்பிடலாம். ஏன்னா நம்மளோட உடம்பும் அதோட உடம்பும் சேம் தான். ஸோ அதுக்கு கொடுக்கும்போது அதுக்கு ஒன்றும் ஆகலைன்னா கண்டிப்பா நம்மளுக்கும் எதுவுமே ஆகாது. அதனால வந்து இந்த எலி வாஸ்து எலின்னுட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்க போய் வந்தோம்னா வாஸ்து எலி பார்க்கறதுக்கு அங்கிருந்து வந்தோம். அங்கிருந்து வந்திருக்கோம் இப்போ இந்த வழியா. இப்போ எங்க நிக்கிறோம்னு பாருங்க. இங்க வந்து கோவில் நிர்வாகம் வந்து ஏதாச்சும் மீட்டிங்ஸோ இல்லை வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் வச்சாங்கன்னா அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நடத்துவாங்க. இந்த இடத்துலலாம் பக்தர்கள் வந்து நிற்பாங்க கூடி. அதுக்கான கிரவுண்ட் இது. ஸோ வாங்க, இன்னும் வந்து பின்னாடி பக்கம் நல்ல கிட்ஸ்லாம் விளாட்றதுக்கு நல்ல ஸ்பெஷலான இடம்லாம் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அன்னதானம் போடுறதுக்கான இடம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதாவது இதிலெல்லாம் சத்திரத்துலலாம் வச்சுருக்கிற மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் அன்னதானம் வந்து பக்த கோடிகளெல்லாம் வாங்குகிற இடம். இந்த இடம் வந்து தான் போடுவாங்க அன்னதானத்தை. இங்கே கூடி நின்று பக்த கோடிகள் வந்து கூடி நின்று வரிசையில் நின்று வாங்கணும். அதுக்கான பிளேஸ் நிழலில் வந்து நிற்கணுன்றதுக்காக நிழல் கட்டியிருக்காங்க. இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்கள் கூட குழந்தைங்க வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பிளேசஸ் இருக்குது பாருங்கள். ராட்டினம் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, சறுக்கி விளையாடுறதுக்கு சறுக்காமரம் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இதில் விளையாட போகிறோம். வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா விளையாடலாம். இங்கே பாருங்கள், பெரியவங்க கூட விளையாடலாம். இதில் ராட்டினத்தில் ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்குது. ஒருத்தர் வந்து பயப்படுறாரு, இதில் உட்காந்துட்டு இருக்கிறவர். நான் வந்து உடனே பயப்படுறாரு அவர். இது விளையாடலாம். இதில் பெரியவங்க கூட உட்காந்து விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட உட்காந்து விளையாடலாம், கிட்ஸுங்க கூட விளையாடலாம். அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சல் வந்து பாருங்கள், 2 ஊஞ்சல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 ஊஞ்சல். அதில் வந்து ஒன்றுத்தில் ஒவ்வொருத்தர் விளையாடலாம். ஜாலியாக இருக்கும். ஊஞ்சல் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ ஊஞ்சல் விளையாட போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ கேமராமேன் பயந்து ஓட போகிறாருன்னு நினைக்கிறேன். நான் ஊஞ்சல் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. வந்த உடனே எங்கள் ஆள் ஊஞ்சல் விளையாடுறாரு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜாலியாக இருக்குது. எல்லாருமே விளையாடலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இந்த ஊஞ்சலில் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது.
ஊஞ்சல் சூப்பரா இருக்கு. இன்னொன்னு வந்து பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு பாருங்க, சறுக்கி விளையாடுறதுக்கு கூட இடம் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்க கூட சறுக்கலாம். ரொம்ப ஹைட்டா தான் கட்டியிருக்காங்க. இப்போ இதில் போய் சறுக்கிட்டு வரலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி போயிட்டு நான் நெருப்பை வந்து போட்டுக்கிட்டே போவோம். வாங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு சறுக்கி விளையாடுற இடம். மேலே ஏறி போயிட்டு குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக என்டர்டெயின் பண்ணலாம். இந்த கோவிலுக்கு ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க கோவில் நிர்வாகம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 10 ஃபீட்ஸ் ஹைட்டுக்கு இருக்குது. நல்லா 10 ஃபீட்ஸ் ஹைட்லேருந்து பூனை சறுக்கிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சறுக்கிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக வந்து இதெல்லாம் நான் விளையாடினது கிடையாது. பின்னாடிருந்து ஒருத்தர் தள்ளி வேற விடுறாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சறுக்கிட்டு வந்துட்டேன். செம ஸ்பீடு, சறுக்கி ஓடி வந்துட்டேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கூட விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து விளையாடலாம், ஜாலியாக என்டர்டெயின் பண்ணலாம். இந்த கோவிலுக்கு எப்போ வேணாலும் வரலாம். எப்போவுமே இந்த கோவில் ஓப்பனில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் வந்து நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோவிலுக்கு மிக அருகாமையில் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நேரமாக அறுத்துட்டு இருக்க, சீக்கிரமாக எடுத்துன்னு போய் கோவிலை காட்டுறான்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கோவிலுக்கு மிக அருகாமையில் இருக்கும். என்ட்ரன்ஸில் வந்து நம்மளோட குருஜியையும் கூட வச்சுட்டு இருக்கோம். அவர் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் மும்மர முக்கிளை விநாயகர். அந்த மரத்து அரசமரம் 3 கிளை, அரசமரம் 3 கிளை விநாயகர், வேப்பமரம் 3 கிளை, வேப்பமரம் 3 கிளை. இங்க வந்து மும்மர முக்கிளை விநாயகர், நவகிரக விநாயகர். அதுவும் போக இங்க கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து ஊஞ்சல் கட்டி விட்டா நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் இங்க விசேஷமானது. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து உள்ள போலாம். இப்போ வந்து சிறப்பு பூஜை வந்து நடக்க போகுது பெருமாளுக்கு. இது துளசி மாடம் பாருங்க, சூப்பரா கட்டி துளசி மாடம். வாங்க உள்ள போலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ் வந்து ஆலயத்தோட அருண்மறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரும்பத முலரிகள் இறைஞ்சிய தூவாம் மாயனை மன்னவிட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்த நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழைகளும் புகதருவான் நின்றளவும் தீயனில் தோஷாகும் செப்பேலோ திருமல வெங்கடாஜலபதியே போற்றி போற்றி ஸ்ரீதேவி போற்றி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ ஆலயத்தை ஃபோக்கஸ் பண்ணி காட்ட போறோம். உள்ள பூஜை நடக்குது, சிறப்பு பூஜை. ஆலயத்தை மட்டும் காட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, உள்ள போ. பூலோகமெல்லாம் காப்பவன் நீயே, பாத்திமான்னு சொல்லி கையெழுத்து கொடுத்து பாய். தாயார் தான் எம்மதம் சம்மதம் சம்மதம். ஆமா, அருமையான மங்கிய பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயார் யாரு? முஸ்லிம் தான்.
அதுதான் பேர் அவங்க பத்மாவதி தாயார் வச்சுக்கிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, சிறப்பு பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்க, நம்ம குருஜி இந்த கோவிலோட சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுவாரு. இப்போ எப்பத்துல இருந்து இந்த கோவில் வந்து ஆலயம் வந்து இங்க உருவெடுத்தது அதெல்லாம் வந்து நம்ம குருஜி இங்க சொல்லுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயா வாங்க ஐயா. நான் எடுத்துக்கிறது இருக்கு பாருங்க. ஐயா வாங்க. குங்குமம் கொடுப்பாருக்கு சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த ஆலயம் வந்து எப்பத்துல இருந்து இங்க உருவாக்குனீங்க? இப்போ இதுல முதல்ல இருந்தே இருந்ததா இல்ல இப்பதான் வந்து புதுசா நிர்வகிச்சிருக்கீங்க? பெருமாள் கோயில் வந்து புதுசா இப்பதான் 7 வருஷம் ஆகுது உற்பத்தி. சரி. மலை மேல வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ராஜா சேர சோழ பாண்டியர் ஆண்ட காலத்துல இருந்து மலை மேல பெரிய மண்டபம், அதாவது பெரிய பங்களா, அதே மாதிரி இந்த ராஜாக்கள் தங்கி இருந்து அது குடோன், அதாவது ஆளுங்கள்லாம் தங்கி இருக்கிறது, பொண்ணு பொருள் இதெல்லாம் பதுக்கி வைக்கிறது. அதாவது செஞ்சி கோட்டைக்கும் இந்த கோட்டைக்கும் சண்டை நடந்திருக்குது. சண்டை நடந்ததுல இந்த மலை ஆடி போனதால அது மலை இல்லைன்னு சொல்லிட்டு செஞ்சி கோட்டை அங்க போயிடுச்சு. இது ஆடாம இருந்திருந்தா செஞ்சி கோட்டை இங்க வந்திருக்குமா. இங்க வந்ததா அந்த கால வரலாறு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை இது நம்ம வரலாறுல சொல்லுது. சரி. ஆமா. சரி. இப்ப வந்து மேல மலை மேல ஒரு கோவில் இருக்குன்றீங்களா? ஆமா. அதோட சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் என் மண்டபம் இருக்குது. அதாவது வேப்ப மரம், இந்த அம்மன் சாமி இருக்குது மேல. ஆமா, அம்மன். சரி. மலை மேல. ஆமா ஆமா. சரி. இதுல வந்து இது வந்து அஞ்சாத பெருமாள் சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து மேல அஞ்சாத பெருமாள். ஆமா. இந்த இதெல்லாம் சுத்தி மேல வந்து அஞ்சாத பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளதா ஐதீகம் சொல்லுது. ஐதீகம். சரிங்க ஐயா. இப்ப மேல வந்து மலேசியன் முருகன் இருக்கிறதா சொல்றீங்க? ஆமா ஆமா. அதோட சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.